செகண்ட் ரெசிபி இன்றைக்கி சிறுபருப்பு கீரை கூட்டு தான் பார்க்க போகிறோங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். செய்கிறது பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளுங்க. எங்கள் ஸ்டைலில் இன்றைக்கி பருப்பு கூட்டு எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாம். சிறுபருப்பு வந்து நான் முன்னாடியே வறுத்துட்டு ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சு நல்லா வந்து வாஷ் பண்ணிட்டேங்க. நான் யூஸ் பண்ணுறது வந்து தோல் இருக்க பருப்பு தான் யூஸ் பண்ணுறேன். குக்கரில் சேர்த்துட்டு ஒரு டம்ளர் தண்ணி சேர்த்துக்கோங்க. இதில் பருப்பு கீரையை நல்லா வாஷ் பண்ணி தண்ணி சுத்தமாக எடுத்துகிட்டு சேர்த்துக்கோங்க. இதில் ஒரு 2 மீடியம் சைஸ் தக்காளி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. 7-8 பல்லு பூண்டு தோல் உரிச்சது, 4 பச்சை மிளகா உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. இதில் 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூளும் கொஞ்சமாக பெருங்காயத்தூளும் சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரே ஒரு விசில் வச்சு மட்டும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க. சிறுபருப்புன்றதுனால ஒரு விசில்லையே வந்து வெந்துருங்க. கீரையை கடைஞ்சிட்டு கடாயில் 2 டீஸ்பூன் நெய் ஊற்றிருக்கோங்க. நெய் சூடானதுக்கப்புறம் கடுகு, உளுத்தம்பருப்பு, கொஞ்சமாக ஜீரகம் சேர்த்துக்கோங்க. நான் ஜீரகம் சேர்க்க மறந்துட்டேன். இதில் இடித்த பூண்டு சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துட்டு கடைஞ்சி வச்சு பருப்பை சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிவிடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கொதிச்சா போதுங்க. இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணி பவுலுக்கு மாற்றிக்கலாம்.